सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीगुरुभ्यो नमः. இந்த ராகவ யாதவீய காவியத்துல 3வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்துல நாம பார்த்தோம், இந்த சாகேதபுரி அதே மாதிரி துவாரகா இந்த 2 நகரங்களை பத்தி வர்ணனை பண்ணியிருந்தா. இப்பயும் இந்த 3வது ஸ்லோகத்திலையும் அந்த 2 நகரங்களை பத்தியதான வர்ணனை தான். எப்படிங்கிறது நாம பார்க்க போறோம். இப்போ 3வது ஸ்லோகம். காமபாஸ்தலசாரஸ்ரீ சௌதா சௌகன வாபிகா சாரசாரவபீனா சராகாகார சுபூரிபூஹு. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். காமபாஸ்தல சாரஸ்ரீ சௌதா असौ घनवापिका सारसारवपीना सरागाकार सुभूरिभूः. இப்போ யோஜனா அன்வயகான்னு சொல்கின்ற அந்த யோஜனா. காமபாஸ்தல சாரஸ்ரீ சௌதா असौ घनवापिका सारसारवपीना சராகாகார சுபூரிபூஹு. இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் இல்லை. நாம ஏற்கனவே சில இடங்கள்ல பார்த்திருக்கோம். எந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் இல்லையோ அந்த இடத்துல அசுதாத்துவையோ அல்லது பூதாத்துவையோ எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கணும். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரெசன்ட் டென்ஸோ அல்லது பாஸ்ட் டென்ஸோ என்ன மாதிரி டென்ஸ் அதாவது நமக்கு தேவையா இருக்கோ அந்த பதங்களை வச்சு நாம கிரியாபதமாக இந்த 2 ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியமத்தை நாம வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த நகரமானது இப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்காக கவி முயற்சி பண்றார். அப்படிங்கிறதுனால நம்ம ஆசீத் அப்படிங்கிற அல்லது அபவத் அப்படிங்கிற பூத காலத்தை பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடியதான ஒரு கிரியாபதத்தை நாம எடுத்துக்க போறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தா என்னன்னு பார்த்தோம்னா, காமபாஸ்தல சார ஸ்ரீ சௌதா. காமஹான்னா மன்மதஹான்னு அர்த்தம். மன்மதஸ்ய பாஹ, பாஹன்னா பிரகாஷா. அதாவது மன்மதனுடைய பிரகாசத்திற்கு உரியதான இடமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாராலையும் மன்மதன் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட வியக்தி இல்லை. நம் மனதினுடைய ஆசை தானே நம்ம மன்மதன்னு சொல்லி விவரிச்சுட்டு இருக்கோம், ஒரு உருவமா வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். தனிப்பட்ட வியக்திங்கிறது புராணங்கள்ல சொல்லக்கூடியது. இங்க நாம நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, ஆசையை உண்டு பண்ணி அதுல பிரவர்த்திக்க வைக்கக்கூடியது. அதைத்தான் நாம இங்க காமஹான்னு சொல்றது, அதாவது ஆசை. இந்த நகரத்தை பார்த்த உடனேயே, பார்த்த மாத்திரத்திலேயே எல்லாருக்கும் அந்த நகரத்து மேல ஒரு தனிப்பட்ட ஆசை வந்துடுமா. எப்படி இந்த ராவணன் லங்கைய பார்த்த உடனே இந்த நகரம் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டானோ அந்த மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் வேணுங்கிற ஒரு ஆசை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதத்தான் இங்க காமஸ்ய பாஹா, அதாவது மன்மதஸ்ய தேஜஹா, அவருடைய பிரகாசமான நகரம் இது. அப்பேற்பட்ட காமனுடைய பிரகாசத்திற்கு உரியதான இடம். இதைத்தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்? காமபாஸ்தல. ஸ்தலனா பூமின்னு நமக்கு தெரியும். காமனுடைய பிரகாசத்திற்கு உரியதான பூமி இது. அதாவது நம்முடைய ஆசையை கொள்ளை கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். நம் மனதை கொள்ளை கொள்கின்ற அளவுக்கு அழகை கொண்டது. இதுல இன்னொரு பதமும் சேர்ந்திருக்கு, சாரஸ்ரீ சௌதா. சார அப்படின்னா ஸ்ரேஷ்ட, வரேண்ய அப்படின்னு அர்த்தம். உயர்ந்தது, எல்லாராலையும் வரிக்க தகுந்தது, வேணும் வேணும்னு எல்லாராலையும் விரும்ப தகுந்தது. அப்பேற்பட்டது எது? ஸ்ரீ, சாரஸ்ரீ சௌதா.
சௌதாக அப்படின்னு சொன்னா களஞ்சியம்னு நம்ம சொல்றது உண்டு. நெற்களஞ்சியம், பொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க அந்த மாதிரிதான் இருக்கு. சௌதாகனா ஒரு பெரிய இடம், அந்த இடத்துல நல்ல செல்வங்களை சேமிக்கக்கூடியதான இடம். இதுதான் பொற்களஞ்சியம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்ற. மிகவும் அழகானது, செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியது. இப்பேற்பட்டது எதுன்னு கேட்டா இந்த நகரம். எது? ராமனுடைய சாகேதபுரி. அசௌனா இது, இந்த நகரம். அடுத்தது கனவாபிகா. கனவாபிகா அப்படின்னா, வாபிகான்னு சொன்னா செடிகளுடைய கூட்டம், தோட்டம் கூட சொல்லலாம். அதுவும் சாதாரணமா இல்ல, கனவாபிகா. அங்கங்க நீர்நிலைகள் பக்கத்திலேயோ அல்லது இந்த வீதிகளினுடைய வரிசைகளிலோ நிறைய மரங்கள் வச்சிருக்கா. அதனால அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? கனவாபிகா. கனன்னா நிறைய சேர்ந்த ஒரு கூட்டம். அந்த எதனுடைய கூட்டம்? வாபிகா, மரங்களுடைய கூட்டம் செழுமையா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறா. இந்த நகரம் வெறும் செல்வ செழிப்போடு இருக்கிறது மட்டும் இல்ல, செழுமையும் இங்க நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக கனவாபிகா அசௌ புரி. சாரசாரவபீனா. சாரசானாம் ஆராவக. சாரசம்னா ஹம்ச பக்ஷி. ஹம்ச பக்ஷியினுடைய ரவன்னா சப்தஹான்னு அர்த்தம். அழகான சப்தம். யாருடைய சப்தம் இது அப்படின்னு கேட்டா இந்த ஹம்ச பக்ஷிகளுடைய சப்தம். அதுவும் எப்படி இருக்கு? பீனா அதிகமானதுன்னு அர்த்தம். பீனான்னு சொன்னா இந்த இடத்துல அதிகம், நிறைய சத்தம் கேட்கறது அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய ஹம்ச பக்ஷிகள் இருக்கிறது. ஹம்ச பக்ஷிகள் இருக்கிறதுன்னு நாம புராணங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா தேவலோகத்துல இருக்குன்னு நிறைய இடத்துல வர்றது இல்லையா? ஆனா இந்த சாகேதபுரியில இந்த இடத்துல நிறைய பட்சிகள் இருக்கா. பக்ஷி, ஹம்ச பக்ஷிகள். அவைகளுடைய அந்த சத்தம் இருக்கே ரொம்ப அதிகமாக வர்றது அப்படின்னு சொன்னா அந்த நீர்நிலைகள்லாம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்குன்னு தெரிகிறது. ஒரு ராஜ்யத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இங்க இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் போன ஸ்லோகத்துல பார்த்தேன்னா யாகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது, பிராமணா எல்லாம் சௌக்கியமா இருந்தா. அதுக்கப்புறம் ஆரியாதாரான்னு ஒரு பதம் சொன்னார். இந்த வாணிஜ்யம் செய்கின்ற வணிகர்களுக்கு ரொம்ப உகந்ததான இடமா இருந்தது. இப்போ இயற்கையும் இங்க வர்ணிக்கிறார். அதாவது அந்த நகரமானது பழமையோடு சேர்ந்த புதுமையும் கொண்டு இருக்கு இல்லையா? அதை காண்பிக்கிறதுக்காக தான் வாணிஜ்யம்னு புதுமையை காண்பிச்சா. இயற்கையும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத நகரமயமானாலும் கூட இயற்கை அங்க பேணி பாதுகாக்கப்படுகிறதுன்னு காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு வாக்கியமும் அழகா சொல்றார். அதுல மரங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இயற்கையினுடைய அந்த அந்த நகரத்துல இயற்கையை எந்த அளவுக்கு போற்றுகிறார்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, நீர்நிலைகள் எப்படி இருந்தது, அங்கே வாழக்கூடியதான அந்த பறவைகள் எவ்வளவு சந்தோஷத்துல சத்தம் போட்டுட்டே இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறார். அடுத்தது சராகாகார சுபூரி பூஹு. சராகா, ராகன்னா இங்க ரக்திமா, சிகப்புன்னு அர்த்தம். இந்த சிகப்பானது எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லா பூமியிலும் பரவி இருக்கான். அழகா இருக்கக்கூடியதான அந்த இடம் மிகவும் சிகப்பாக இருக்கு. அந்த அப்பேற்பட்ட சராக ஆகார, ஆகாரன ஸ்வரூபம், இளம் சிவப்போடு கூடிய ஸ்வரூபத்தை கொண்ட சுபூரி. அதுவும் வெறும் ஒரு இடத்துல எங்கெங்கும் இல்லை, நிறைய இடங்கள்ல அந்த தேசம் அப்படித்தான் இருக்கா. அப்பேற்பட்ட தேசங்களை கொண்ட பூஹு, பூமியானது எது? அந்த சாகேதபுரி. இப்படி சாகேதபுரிய அந்த அந்த இயற்கையினுடைய வர்ணனையும் அந்த நகரத்துடைய செல்வ செழிப்பையும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கான். அடுத்தது இப்ப இதே ஸ்லோகத்தையே துவாரகைக்கு, அந்த துவாரகையினுடைய அழகை வர்ணிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து சொல்ல போறான். இப்போ இந்த ஸ்லோகத்தை பின்னாடி நம்ம படிக்க போறோம். அப்படி படிச்சோன்னு சொன்னா இதே ஸ்லோகம், முன்னாடி நம்ம சொன்ன ஸ்லோகம் எப்படி அயோத்தியினுடைய அழகை சொன்னதோ அதை போல இப்ப துவாரகையினுடைய அழகை சொல்றதா ஆயிடும். இப்ப அந்த ஸ்லோகத்தை நான் வாசிக்கிறேன். பூதி பூசுர காகாராசனா பீவர சாரசா
காபி வானக சௌதாசௌ ஸ்ரீரசாலஸ்தபாமகா. இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதா பூரி பூசுரகாகாராசனா பீவர சாரசா கா அபி வா அனக சௌதா அசௌ ஸ்ரீரசாலஸ்த பாமகா. இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா பூரி பூசுரகாகாராசனா பீவர சாரசா காபி வா அனக சௌதா ஸ்ரீரசாலஸ்த பாமகா அசௌ ஆசீத். இங்கேயும் நம்ம ஆசீத் அப்படிங்கிற அந்த கிரியாபதத்தை சேர்த்துக்க போறோம். என்ன அர்த்தம் சொல்ற அப்படின்னு கேட்டா, பூரி பூசுரகாணி அகாராசனானி. பூரின்னு சொன்னா நிறையன்னு அர்த்தம். பூசுரகாணி பூசுரகா அப்படின்னு சொன்னா பிராமணாக, அதுவும் வேதாத்தியனம் பண்ணி நிறைய ஸ்ரோதங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதான விப்ராகான்னு சொல்லக்கூடியவர் பூசுரகாக. இவைகளை கொண்ட இவர்கள் அமர்வதற்கு உண்டான ஆசனங்கள் அவைகளை நிறைய கொண்டதான ஒரு வேதிகா. வேதிகான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த யாகங்கள் நடக்கும் பொழுதோ பூஜைகள் நடக்கும் பொழுதோ அந்த மண்டபத்தை தான் நாம வேதிகான்னு சொல்றோம். அதுலயும் யாகங்களுடைய விஷயங்கள் வரும் பொழுதுதான் நம்ம வேதிகான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வேதிகா எப்பேற்பட்டதா இருக்குன்னு சொன்னா, நிறைய இந்த வேதம் படித்த பிராமணர்கள் அமருவதற்குண்டான ஒரு இடமாக இருக்கிறது. பூரி பூசுரக்க அகாராசனா. அகாரன்னு சொன்னா அந்த இடம், ஆசனான்னு சொன்னா அமர்வதற்குண்டான ஒரு பீடம். இப்படியாக இருக்கு. பூரி பூசுரகாகாராசனா. அடுத்தது பீவர சாரசா. பீவராணி அப்படின்னு சொன்னா ஸ்தூலாணி, மிக அழகா பறந்து விரிந்திருக்கு. எதுன்னு கேட்டா சாரசாணி. இந்த சாரசம் சரசீருகம் அப்படின்னு அமரகோஷம். இந்த சாரச பதம் புல்லிங்கத்துல சாரசஹ அப்படின்னு சொன்னா அது பக்ஷியை குறிக்கும். சாரசம் அப்படின்னு நபும்சகலிங்கத்துல சொன்னா அது தாமரை குறிக்கும். அதுதான் நம்ம அமரகோஷத்துலயும் கூட சாரசம் சரசீருகம்னு சொல்றோம். இந்த இடத்துல எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா பீவர சாரசா. சாதாரண ஒரு தாமரை இல்ல, நன்கு மலர்ந்த புஷ்டியாக இருக்கக்கூடியத, பெரிதாக இருக்கக்கூடியதான். பீவரன்னு சொன்னா பெரிதுன்னு அர்த்தம். பீவர சாரசா. இந்த ஊர்ல அந்த அளவுக்கு தாமரை வளர்ற அளவுக்கு அந்த நீர்நிலைகள் ரொம்ப நன்றாக பாதுகாக்கப்பட்டு நல்ல ஒரு ஜலம் அங்க கிடைக்கக்கூடியது. அந்த மாதிரி இருந்தா தானே வரும். அந்த மாதிரி இடமா இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். பீவர சாரசா. அடுத்தது அனக சௌதா. அனக சௌதா. அகன்னா பாபம், அனகன்னு சொன்னா பாபம் இல்லாதது. இந்த சௌதாகா, சௌதாகான்னு சொன்னா பெரிய மாளிகைகள். அந்த மாளிகைகள்லாம் எப்படி இருக்கு? எந்தவித தோஷமும் இல்லாம இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தோஷம்ங்கிறது பல வகையில வரலாம். தவறான வகையில சம்பாதிச்ச பணத்தினால கட்டக்கூடிய மாளிகையா இருந்தா அது அகா, பாவத்தை கொண்டது. அல்லது தவறான செயல்களுக்காக ஏற்படுத்தக்கூடியதா இருந்தாலும் அதுவும் அகா. இப்படி எந்த விதமான தோஷங்களும் இல்லாத அனக சௌதாக, குற்றமற்றதான தோஷமற்றதான பெரிய பெரிய மாளிகைகளை கொண்டது. அனகாக. எது அந்த வா சப்தம் இருக்கு. வான்னு சொன்னா இந்த இடத்துல சகாரத்துக்கு அர்த்தம். அதாவது பூரி பூசுரகாகாராசனா பீவர சாரசா அனக சௌதா இப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுல சமுச்சயத்தை சொல்றதுக்கு, அதாவது பீவர பெரிய பெரிய மாளிகைகளை கொண்டது இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லும்போது கடைசியில் நம்ம அண்ட் அப்படின்னு சேர்த்துப்போம். அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க வா அப்படின்னு பதம் இருக்கு. சமுச்சய அர்த்தத்துல இந்த வா அப்படிங்கிறது பெரும்பாலும் நாம இந்த விகல்பத்துல சொல்லுவோம், இதுவோ அல்லது அதுவோன்னு சொல்லும் பொழுது சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல இந்த வா அப்படிங்கிற பதமானது
சமுச்சயார்த்தத்திலயும் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல ஏவகாரார்த்தத்திலயும் இருக்கு. சயேவா அப்படிங்கிற இடத்துல இந்த ஏவ பதிலா வாகாரம் இருக்கு. நம்ம எங்க பார்க்கலாம்னு சொன்னா, இந்த சூத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, வாகாரஹா அத்ர ஏவகா வா வா ஏவகாரார்த்தே ஜெய்மினி சூத்திரத்தை பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். வா அப்படிங்கிறது ஏவகார அர்த்தத்துல இருக்கு. அத போல இந்த இடத்துல சமுச்சயார்த்தத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்பேற்பட்ட இந்த நகரமானது அசௌ, இந்த நகரமானது காபி பிரகா ஏதோ ஒரு காபின்னு சொன்னா அனிர்வாச்சியமான ஒரு அழகை கொண்டிருக்கு. இது அசௌ இந்த நகரமானது. அது மட்டும் இல்ல, ஸ்ரீரசாலஸ்தபாமகா ஸ்ரீயா யுதா மகாலட்சுமியுடன் கூடியது. எதுன்னு கேட்டா ரசாலஹா. ரசாலஹான்னு சொன்னா இந்த மாமரம். மாமரத்துல அந்த செடிகளுக்குனுடைய நடுவுல சூரியன் பிரகாசத்தோடு மிளிர்கிறார் அப்படின்னு சொல்றான். ஸ்ரீ ரசாலஸ்தபாமகா. இந்த மாமரத்தினுடைய கிளைகளோ அந்த இலைகள் நடுவுல சூரியன் இருக்காராம். அப்படின்னா திஷ்டதின்னு அந்த பதத்துடைய ஒரு ரெப்ரசண்டா வந்திருக்கு. ஸ்ரீ ரசாலஸ்த பாமகா. பாமகா அப்படின்னு சொன்னா சூர்யா. சூரிய சயேவா அப்படிங்கிற அர்த்தத்துல பாமகா பாமக்கான்னு வரும். அப்பேற்பட்ட சூரியனை கொண்டது இந்த நகரம் பாமகா. இப்ப இந்த பாமகான்னு சொன்னதுக்கு அப்புறம் இது அந்த நகரத்துக்கு விசேஷணமா ஆறுது. அதாவது லக்ஷ்மியுடன் கூடியதான விருக்ஷா, இந்த ஆம்ர விருக்ஷா. அந்த ஆம்ர விருட்சத்தினுடைய ஊடே இந்த சூரிய ஒளியினுடைய கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் வெளிப்படுகிறது. அப்படின்னா சூரியன் அந்த விருட்சத்தின் மேல இருக்கிற மாதிரி தோன்றது அப்படின்னு சொன்னா, இந்த விருட்சங்கள்லாம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அந்த ஊர்ல அப்படிங்கிறது தெரிகிறது. ஏன்னா சூரியனுடைய கதிர் அந்த வரணும்னு சொன்னா அந்த அளவுக்கு இது உயர்ந்து இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இந்த மரங்கள் மேல சூரியன் உட்கார்ந்த மாதிரியான ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்பேற்பட்டதாக இந்த இயற்கையோடு கூடியதா இந்த நகரங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரே ஸ்லோகத்தினால ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கிற. மேல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகள்ல நாம் பார்க்கலாம்.